இனி நம்ம 4 hours நான் ஸ்டாப்பாக ஜெப்டோ டெலிவரி ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜெப்டோ ஆப்பு. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ஆஃப் பண்ணியிருக்கா. ஸோ இது ஆன் கொடுத்தா ஆன் ஆகாது. ஜெப்டோ ஸ்டோர் இருக்கும், அந்த ஸ்டோருக்கு போய்ட்டு தான் நம்ம வந்து ஆனே பண்ண முடியும். ஷார்ப்பாக நம்ம 9 மணிலாம் ஸ்டோர் கிட்ட வந்துட்டோம். ஆன் ஆகிடும். ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். போன வருஷம் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நான் ஜெப்டோ ஓட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெப்டோ நான் ஓட்டவே இல்லை. ஸோ அதனால் ஜெப்டோவை பற்றி அங்கே இருக்கவங்க விசாரிக்கலாம்னு சொல்லி விசாரிச்சிருப்பேன். பயங்கரமான ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸு நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரோ கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரோ விளாகில் வச்சுக்கலாமா? இந்த ப்ரோ தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர் என்ன ப்ரோ? அருண்ராஜ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவரே நம்ம ஆர்டர் போய் பிக்கப் பண்ணி தந்தார். தேங்க்ஸ் ப்ரோ. நான் தான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ட்ரி பண்ணணும் முன்னாடி. ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 43 ரூபா கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். என்ன ப்ரோ? அப்படியா? அந்த பொருள்லாம் அவங்க அதிலே காட்டும், ஆர்டரில் நம்ம ஃபோன்லேயே காட்டும் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்காங்கன்ட்டு. அந்த ஆர்டர் பொருள்லாம் இதில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன் பண்ணி 127 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நின்னதுக்கப்புறம் தான் வேறு ஒரு ஆர்டர் வருது. இன்னைக்கு ஷார்ப்பாக 1 PM அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இன்னைக்கு 2 பீக் ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ 218 ரூபா ஆர்டர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 172 ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு 8 ஆர்டர் பார்த்து 265 ரூபா நம்ம இன்னைக்கு ஆர்டர் இன்னைக்கு பண்ணியிருந்தோம். ஸோ இன்சென்ட் வந்து 172 ரூபா கிடச்சிது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்னா இன்னைக்கு வந்து 4 ஹவரில் 437 ரூபா தான் நம்ம சம்பாரிச்சிருந்தோம். ஸோ 4 ஹவர் ஃபுல்லாக லாகின்லேருந்து 437 ரூபா தான் வந்திருக்கு. இந்த ஏர்னிங்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மி தான். பெட்ரோல் காஸ்ட்லாம் போகி என் பைக்கு கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 360 ரூபாயிலேருந்து ஒரு 380 ரூபாக்குள்ளே நம்மளுக்கு கையில் வரும் ப்ராஃபிட்டாக. இன்றைக்கி ஒரு நாள் வச்சு சொல்லக்கூடாது நம்ம ஜெப்டோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு ஓட்ட தான் தெரியும் ஜெப்டோ நல்லா இருக்கா இல்லை அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் நல்லா வரலையா அப்படின்றது. ஸோ அப்புறம் இன்றைக்கி நம்ம ஓட்டினதை லாங் வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ ஜெப்டோ பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது இன்னும் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெப்டோ ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனல் பேர் போட்டிருக்கா, இங்கே கீழே வீடியோ சிம்பிள் இருக்கா. ஸோ இதே மாதிரி வந்து இங்கே கீழே சைடில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள்.